நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ பயங்கர டென்ஷன் ஆக போறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஞ்சலி வந்துட்டு அப்படி என்னதான் பிளான் பண்ணியிருப்பா, இங்க இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 24 மணி நேரம் நம்ம சொன்ன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகப்போகுது. ஆனா இந்த அஞ்சலி எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாம அமைதியா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காளே அப்படின்ற ஒரு டவுட் இருந்துட்டு இருக்கு. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ கொல்றதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை இவங்க தீட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியா ஜெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே ஆபத்தான நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே, நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள போயிட்டு காப்பாத்துறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நடக்காத ஒரு காரியம். அது மட்டும் இல்லாம இலக்கியாவுக்கு எந்த பக்கம் இருந்து, எங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய ஆபத்துகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. அந்த மாரி இருக்கும்போது, நம்ம கௌதம் வந்துட்டு அதிரடியான ஒரு முடிவு எடுக்குறாரு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரா எஸ்எஸ்கே வீட்டுக்குள்ள புகுந்து, எஸ்எஸ்கேவ உண்டு இல்லன்னு பண்றது மட்டும் இல்லாம, உன்னோட ஆள் யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு. யார இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா கொல்றதுக்காக நீ அனுப்பிச்சு வச்சிருக்க. நீ மட்டும் இப்போ உண்மைய சொல்லல அப்டின்னா, உன்ன வந்து கொல்றதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன் அப்டின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அந்த ஆள் என்ன யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு எஸ்எஸ்கேவ நல்லா வந்து வச்சு மிரட்டிட்டு வராரு. என் இலக்கியாவுக்கு மட்டும் ஒரு சின்ன கீறல் பட்டா கூட வையேன், உன்ன அதுக்கப்புறம் அஞ்சலிய யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் சும்மா விட மாட்டேன். இதில யார் யாரெல்லாம் சம்மந்தப்படுறீங்களோ, ஏன் என்னோட பைரவி அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா, இதில சம்மந்தப்பட்டாலுமே கூட சரி, அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சும்மா விட மாட்டேன் அப்டின்ற மாரி வந்து சொல்லி மிரட்டுறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு, சரி ஓகே அஞ்சலி வந்து இப்ப இந்த கேஸ வாபஸ் வாங்கிடுவா அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தாங்க. அதே சமயம் இவ வாபஸ் வாங்காத உடனே, அப்போ அஞ்சலி கர்ப்பமா இருக்கிறது உண்மையா தான் இருக்குமோ அப்படின்ற டவுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெளிய வர ஆரம்பிச்சுடுது. அது மட்டும் இல்லாம அந்த வக்கீல் வந்துட்டு, "அ என்ன கௌதம் நீங்க இப்படி சொன்னீங்க. ஆனா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வாபஸ் வாங்குறதுக்கே வரலையே. அப்போ எப்படி நீ எடுத்துக்கிறது? அஞ்சலி கர்ப்பமா தான் இருக்காளோ ஒரு வேள? நீங்க தான் இது எல்லாத்தையுமே தப்பா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்களோ?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு டைம்ல நம்ம கௌதம் வந்துட்டு, இதுல வேற ஏதோ ஒரு சதி நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாரி வந்து இருக்கும்போது, இங்க நம்ம இலக்கியாவ கொல்றதுக்காக இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் போட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு உண்ம. அதே சமயம் இந்த அஞ்சலி வந்துட்டு அவங்க அம்மாகிட்ட வந்து சொல்லிட்டு இருந்திருக்கத, நம்ம இவங்க ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த வச்சு தான் இப்போ நேரா எஸ்எஸ்கே போய் பார்த்து, அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டி, "நீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அது யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லல அப்படின்னா, உன்ன நான் சும்மா விட மாட்டேன்." அப்படி இப்படின்ற மாரி வந்து மிரட்டி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா உண்மைய வாங்கிடுறாங்க. அதாவது லட்சுமி அப்படின்ற பேர்ல இருக்கிற சொர்ணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே காரணம். அதாவது நான் அனுப்பிச்சு வச்சிருக்கிற ஆளு. அப்படின்ற மாரி வந்து சொன்ன உடனே நம்ம கௌதம்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா நேரா போயிட்டு எல்லா உண்மையுமே சொல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ அலர்ட் பண்ணிடலாம். இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுறாரு. "கௌதம் என்ன விட்டுரு கௌதம். அதான் நான் தான் வந்து உண்மைய சொல்ட்டேன்ல." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, இங்க பாரு எஸ்எஸ்கே நீ வந்து பார்த்தீங்கன்னா, என் லைன்ல அடிக்கடி கிராஸ் பண்ணிட்டு இருக்க. ஏற்கனவே அஞ்சலியோட சுயரூபத்த வெளிய கொண்டு வந்து, அஞ்சலிய அழிக்கிறது தான் என்னோட பிளானே. இதுல நீயும் வந்து இதுவே வசமா மாட்டிக்கிட்டேன்னு வையேன், உன்னால வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே தப்பிக்கவே முடியாது. உனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான ஸ்கெட்ச் வச்சிருக்கேன். ஏன்னா, உன்னோட குடுமி என் கையில இருக்க ஞாபகம் இருக்குல்ல? அப்படின்ற மாரி வந்து சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சுறாரு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.